இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி என்னோடய ஸ்டைலில் வந்து பார்க்கலாம் வாங்க. கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே விதை இல்லாத வரமிளகா வந்து சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினோட்டி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கறியும் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். கறி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின வாட்டி நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ வந்து தண்ணி வந்து விடும். தண்ணி விட விட நிறைய தண்ணி விடும். அது வந்து நல்லா அந்த தண்ணி விட்டுட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் வந்து அப்சர்வ் பண்ண வாட்டி நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ரஃப் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சிக்கன் நல்லா வெந்து வந்த உடனே ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் ரெடி. இது ட்ரையாகவே சாப்பிட செம